இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவுஸ்கர் டிராஃபியோடைய இறுதி மற்றும் 5வது டெஸ்ட் மேட்சில் நடந்த எல்லாத்தையும் நம்ம இப்போ சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவுஸ்கர் டிராஃபியோடைய கடைசி டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா சிட்னியில் நடந்து வந்துகிட்டு இருந்தது. இதில் டாஸை ஜெயிச்ச இந்தியா பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம்ஸ்குள்ள நிறைய ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு ப்ரெஸ் மீட், அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இது விரிசல் அடையுதான்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு பக்கம் சில இடத்துல சண்டைகள் போய்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியன் மீடியா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ட்ரோல் பண்றதை குறைச்சிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மேட்ச் ஆரம்பிக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை விளையாட மாட்டாரு. அவரோட முடிவு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்ல இருந்து தன்னை ரெஸ்ட் பண்ணிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ரோஹித் சர்மாவோட கடைசி டெஸ்ட் மேட்ச், இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆயிடுவாருன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன் நிறையவே போய்கிட்டு இருந்தது. ரோஹித் சர்மா இந்த ஒரு 5வது டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாரா, இல்ல ரோஹித் சர்மாக்கு பதிலாக ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் ஆவாரா, இது மட்டும் இல்லாம ரிஷப் பண்டையும் ட்ராப் பண்ண போறாங்கன்ற மாதிரி செய்திகள் பார்த்தோம்னா நிறையவே வந்துகிட்டு இருந்தது. அதுல சில செய்திகள் உண்மையாக்கப்பட்டிருக்கு, சில செய்திகள் பொய்யாக்கவும் பட்டிருக்கு. இந்த ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்பவுமே முக்கியமா இருந்திருக்கு. எப்படியும் பார்த்தோம் அப்படின்னா WTCக்கு உள்ள போனோம் அப்படின்னா அவுட் சைட் சான்ஸ் தான் நிறைய இருக்கு. அந்த ஒரு அவுட் சைட் சான்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிட்னி டெஸ்ட் மேட்சா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சிட்னி டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிச்சா மட்டுமே ஸ்ரீலங்கால ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்தியா WTCக்குள்ள போக முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சிட்னி மேட்சை ஜெயிச்சோம் அப்படின்னா பார்டர் கவுஸ்கர் டிராஃபி நம்மளால ரீட்டைன் பண்ண முடியும். கடந்த 10 வருஷங்களா அந்த பார்டர் கவுஸ்கர் டிராஃபி நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது மூலமா அதை ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தகவலும் போய்கிட்டு இருந்தது. இது ஒரு மேட்சுக்கு முன்னாடி நடந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட 12 வருஷங்களுக்கு அப்புறம் பாக்ஸிங் டே டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ்குள்ள மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம போன டெஸ்ட் மேட்ச்ல நடந்த நிறைய கசப்பான விஷயங்கள், இந்தியன் பேட்டிங் ஆர்டரோட கொலாப்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம நிறைய கான்ட்ரோவர்சியான டிசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு மேட்சை கட்டமைச்சிருந்துச்சுன்னு சொல்லணும். மேலும் இந்த மேட்ச்ல இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே இக்கட்டான நிலையில ரிஷப் பண்ட் அடிச்ச அந்த ஒரு 40 ரன்னு, அப்புறமா டைலண்டர் கூட சேர்ந்து ஜஸ்பிரீத் பும்ரா அடிச்ச அந்த ஒரு 22 ரன்னு, ரவீந்திர ஜடேஜாவோட 26, சுமன் கில்லோட 20. என்னதான் இந்தியன்ஸ் பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் கூட ஒரு எண்டில் கேப்டன் பும்ரா பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்லேயும் சூப்பராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 22 ரன் அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறமா 6 அடிச்ச ஒரே பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் தான் இருந்தாருன்னு சொல்லணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை 180 ரன்கள் வரைக்குமே கொண்டு வந்திருந்ததுன்னு சொல்லணும். மேட்சோட கடைசியில் இந்தியா 10 விக்கெட் இழப்புக்கு 185ஓட அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருந்தாங்க. என்னதான் இந்த மேட்ச்லயும் போன மேட்ச் மாதிரி ஓப்பனிங் ஆர்டர் கொலாப்ஸ் இருந்தாலும் கூட இங்கங்க அந்த சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் டெய்லர் இந்த ரன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபைட் பண்ற அளவுக்கான ஒரு சின்ன டோட்டலை கொடுத்துருக்குன்னே சொல்லணும். டீசென்டான டோட்டலை வச்சு நாளைக்கு எப்படி ஃபைட் பண்றாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது எல்லாமே தான் இந்தியாவோட பேட்டிங் சாதனைகள். இந்தியாவோட பவுலிங் சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று என்னதான் இந்தியா 3-4 ஓவர்கள் வீசி இருந்தாலும் கூட நேற்றோட எண்ட் ஆஃப் த டேஸ் பிளேல பார்த்தோம் அப்படின்னா உஸ்மான் கவாஜா விக்கெட் எடுத்திருந்தாங்க. நேற்றோட எண்ட் ஆஃப் த டேஸ் பிளேல ஆஸ்திரேலியா பார்த்தோம் அப்படின்னா 9 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழப்போட போயிருந்தாங்க. உஸ்மான் கவாஜாவும் பார்த்தோம் அப்படின்னா சாம் கோன்ஸ்டாஸுக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் இடையில நடந்த சண்டையில அவர் பலிக்கடை வாக்கியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவன் சண்டை இருக்கும் இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கு நான் என்னடா பண்ணுவேன். ஆஸ்திரேலியாவோட பவுலிங் சாதனையை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம போலாண்டோட பவுலிங்கை பத்தி சொல்லலாம். ஓல்டஸ்ட் பிளேயர் கெட் 50 விக்கெட்ல போலாண்டு அந்த ஒரு சாதனையை பண்ணி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மிச்சல் ஸ்டார்க்கு 3, பேட் கமின்ஸோட 2 விக்கெட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நிதானம் ஆடிக்கிட்டு இருந்த இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்பவுமே கொலாப்ஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள். இந்த மேட்சில் நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல இந்தியா மறுபடியும் ஒரு ஓப்பனிங் ஆர்டர் கொலாப்ஸ் இருந்துச்சுன்னே சொல்லணும். 11 ரன்களுக்கு தன்னோட முதல் விக்கெட் இழந்துருந்துச்சு இந்தியா. 7வது ஓவருடைய 4வது பால்ல 4 ரன்னுக்கு அவுட் ஆகியிருந்தாரு KL ராகுல். 2வது விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா SSV ஜெய்ஸ்வால். அதுக்கப்புறமா கோலியும் சுமன் கில்லும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பந்துகளை விட வேண்டிய பாலை விட்டுட்டு அடிக்க வேண்டிய பால்களை அடிச்சுட்டு, இது மட்டும் இல்லாம நிறைய ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் உங்களோட ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்னால. அது மட்டும் இல்லாம பாலை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே ரன் ஓடுறது,
பாலை டிஃபெண்ட் பண்ணி ஆடாம சிங்கிள்ஸ், டூஸ், த்ரீஸ்ன்ற மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அருமையா போய்கிட்டு இருந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா நடந்த ஒரு ஸ்லெட்ஜிங்னால அந்த ஓவரோட கடைசி பால் லஞ்சுக்கு முன்னாடி அந்த பால்ல பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா இறங்கி வந்திருந்தாரு. நேதர்லைன் அவர் இறங்கி வரத பால் லைட்டா தூக்கி போட்டிருந்தாரு. இந்த பால் பார்த்தோம் அப்படின்னா நேர எட்ஜாகி நேர ஸ்மித் கையில போயிருந்தது. இந்தியா லஞ்சுக்கு போகும்போது 57 ரன்கள்ல இருந்தாங்க. இந்த சுமன் கில்லோட அவுட்னால பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 57க்கு 3 இலக்குல போய் இருந்தாங்க. அதற்கப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி தன்னோட சிக்னேச்சர் 3 நாள் அவுட்டும் ஆகியிருந்தார். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் ஒரு பால் வந்து அதை மீட் பண்ணி அவுட் ஆகி இருந்தாரு. இதற்கப்புறமா வந்த பேட்ஸ்மேன்ஸ்லயே ஜஸ்பிரீத் பும்ரா, பண்ட், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா எல்லாம் பார்த்தோம்னா டபுள் டிஜிட் ரன் அடிச்சனாலதான் பார்த்தோம்னா இந்தியா இந்த ஒரு 185க்கு வந்திருக்குன்னு சொல்லணும். அதுலயும் குறிப்பா பும்ராவோட பேட்டிங். இது போக இவ்வளவு விக்கெட்டுக்கும் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய போலண்டோட பவுலிங் தான். போலண்டு தான் பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த ஒரு மேட்ச்ல ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் செட்டில் ஆகிற நேரத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா போலண்டு கரெக்டான நேரத்துல அவங்க விக்கெட் எடுத்ததுதான் இந்தியனோட கொலாப்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான பகுதியா இருந்துச்சுன்னு சொல்லணும். இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள். இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா போய்கிட்டு இருந்த சுமன் கில் மற்றும் கோலியோட பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லெட்ஜிங்னால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி இருந்து ஸ்மித் பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில்லை ஒம்பளுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுல டென்ஷனான சுமன் கில் பார்த்தோம் அப்படின்னா இறங்கி அவர் அடிச்சு ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி இறங்கினாரு. ஆனா அவர் இறங்கின நேரம் பார்த்தோம் அப்படின்னா நேதர் லைன் ஒரு பாலை கரெக்டான பாலை லென்த்ல போட்டு அந்த பால் நிக்காய் நேரா ஸ்மித் கையில மாட்டி இருந்தது. அதுக்கப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிடணும். என்னதான் இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலும் கூட ஒரு ஓரத்துல ரிசர்வ் பண்ணிட்டவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. என்னதான் ரிசர்வ் பண்ணிட்ட கட்டி வைக்க முடியாதுன்ற மாதிரி போலண்டு போட்ட ஒரு பால் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் டைம் ஆகி கேட்ச் ஆகும் ஆயிருந்தது பேட் கமின்ஸுக்கு. இந்த ஒரு அவுட்டுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஹோப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஃபைட்டிங் டோட்டல் எது வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பும்ராவோட ஒரு 3-4 ஒரு 6 எல்லாமே தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை இன்னும் கொஞ்சமே ஸ்டேபிள் ஆக்க வச்சுச்சுன்னு சொல்லணும். என்னதான் எல்லாரும் போலண்டு கிட்ட அவுட் ஆயிருந்தாலும் கூட ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தோம் அப்படின்னா போலண்டை அடுத்தடுத்து 2-4 3-4 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா பேட் கமின்ஸோட ஒரு பவுன்ஸ் பால சூப்பரா ஒரு ஹுக் அடிச்சு 6 அடிச்சிருந்தாரு. அதே மாதிரியான ஒரு சேம் ஹூக்குக்கு போகும்போது பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவுட்டும் ஆகியிருந்தாரு. பால் மட்டும் இன்னும் கொஞ்சம் டிராவல் ஆகி போயிருந்தது அப்படின்னா அந்த பால் 6லேயே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி இந்தியாவுக்கு பேட்டிங் ஆர்டர்ல நிறைய ஏமாற்றம் இருந்தாலும் கூட மேட்சோட கடைசி தான் பார்த்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லணும். 9 ரன் அடிச்சிருந்த நிலையில உஸ்மான் கவாஜா பார்த்தோம்னா பேட்டிங் நின்றுட்டு இருந்தாரு. இந்த ஓவரை முடிச்சு பொண்ணு இந்த டேவை முடிச்சு பொண்ணுன்ற மாதிரி லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரன் அப்ல வந்த பும்ராவை பார்த்தா நிறுத்தியும் செஞ்சிருந்தாங்க. எதனால நிறுத்தி செய்யறாங்க பார்த்தோம்னா ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. உஸ்மான் கவாஜா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க சாம் கான்ஸ்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அம்பளுக்கும் ஆரம்பிச்சிருந்தாரு. கடுப்பான பும்ரா பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே வாக்குவாதமா போய்கிட்டு இருந்தது. இந்த வாக்குவாதத்தோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா உஸ்மான் கவாஜா பும்ராவுக்கு விக்கெட்டாக விழுந்திருந்தாரு. இந்த ஒரு விக்கெட் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு 7 விக்கெட் டிராப் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டேல என்னதான் அவங்க டாமினேஷனா இருந்தாலும் கூட கடைசியில உஸ்மான் கவாஜோட அவுட் அவங்க கொஞ்சம் மாரலாவே எஃபெக்ட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விக்கெட் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அதற்கு ப்ராவர்புக்கு ஏற்ற மாதிரி உஸ்மான் கவாஜா அவுட் ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவில இருக்க 11 பிளேயரும் பார்த்தோம் அப்படின்னா நேரா வந்து சாம் கான்ஸ்டாஸ் வம்பளத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு பக்கம் சம்பவம் நடந்துகிட்டு இருந்தாங்க கூட இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்டோட பேட்டிங். என்னதான் ரிஷப் பண்ட் 96 பால்களும் 98 பால்கள் நின்று இருந்தாரு. 98 பால் அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பால் நேரா வந்து அவரோட பைசப்ஸ்ல அடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 140 கிலோமீட்டர் இருக்க பால் நேரா வந்து அவரோட ஹெல்மெட்டையும் தாக்கி இருந்தது. இப்படி இந்தியாவுக்காக நிறைய அடி வாங்கி இருந்தாலும் கூட தன்னோட நேச்சுரல் கேமை மறைச்சு இந்தியாவுக்கு தேவையான ஸ்டாண்ட்ஸ் நின்று எவ்வளவு பால் நிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நின்று ரிஷப் பண்ட் அடிச்ச ரன்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு செகண்ட் டேல அவங்களோட ரன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு அச்சாரமா இருந்துச்சுன்னு சொல்லணும். வலிக்காம இருக்கிறதுக்கு கேரளாவுல போய் மந்திரம் கத்துட்டு வந்திருக்கேன். வலிக்காம இருக்கிறதுக்கு மந்திரமா? என்னடா சொல்ற? அந்த மந்திரம் சொன்னா வலிக்காது. வலிக்காதா? அடிதாங்க இடிதாங்க வலிதாங்க அடி ஒளி பொட்டி களிய. இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த வேதனைகள். மொத்தத்துல இந்த மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா அடி உதவுறது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு உதவல அப்படின்னா இந்தியா இந்த மேட்ச்ல உதவிடுவாங்கன்னு தான் சொல்லணும். இதோட இன்னொரு காணொலியை முடிச்சுக்கலாம். இன்னொரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.
மேலும் இது போன்று இன்னொரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.